ஹேண்ட் ரைஸ் பண்ணா கூட ஓகே தான் கைஸ். இல்லை லைக் ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாக்கா கொடுத்த டாஸ்க் அது முடிச்சிருந்தாலும் சொல்லுங்க, இல்ல நெக்ஸ்ட் செகண்டரியா ஏதாச்சும் அது கொடுத்துருந்தாங்களா அந்த டாஸ்க் முடிச்சிருந்தா இல்ல ட்ரை பண்ணியிருந்தா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே கமான் பாலு சுப்பிரமணியம் கமான். ஆன் பண்றான் ஆஃப் பண்றான் வீட்டு. அப்துல் அப்துல் ஓகே. எத்தனை பேர் டாஸ்க் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க? அட்லீஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணிக்கோ ட்ரைலாம். இல்ல நான் இப்போதான் நான் இது பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. பிரசன்ட் ஆகுதா? ஓகே ஸ்டார்ட் பண்ணவா? ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து கிளாஸ்லயே இந்த டாஸ்க் பத்தி யூ கைஸ் would have know it. பட் இப்போ வந்து பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் டாஸ்க் ஃபர்ஸ்ட் வந்து டெராஃபார்ம்னா என்னன்னு நான் வந்து பேசிக்காக ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ஸோ தட் டாஸ்க்குள்ளே போகும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம் அப்படின்றது இட் இஸ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட் டூல். நார்மலாக நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் சர்வீசஸை வந்து கிளிக் பண்ணி லைக் யூஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். வேறஸ் டெராஃபார்மில் வந்து நம்ம எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதுனா போதும். டெராஃபார்மில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கன்சோலில் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளவுட் ரிசோர்ஸஸை வந்து ஈஸியாக வந்து பில்ட் பண்ணலாம் பை யூசிங் கமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டெராஃபார்ம் வச்சு நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம். இன்னைக்கான டாஸ்கே வந்து ஆட்டோமேஷனில் தான் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஆஸ் சௌந்தர்யக்கா செட் இன் டுடேஸ் கிளாஸ் நம்ம வந்து இந்த டெராஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு விபிசி அப்புறம் சப்நெட்ஸ் அதுக்கப்புறம் இகேஎஸ் EC2 இது எல்லாமே வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டெராஃபார்ம் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குபர்நெட்டிஸோட வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் வி ஆல் நோ குபர்நெட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் சிஸ்டம். இது வந்து டாக்கர் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக்காக வந்து நம்மளோட ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா ஒரு டாக்கர்லேருந்து ஒரு இமேஜ் அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஎஸ் கோடில் டெராஃபார்மோட ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருக்காங்க. அதுதான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஆகிட்டுருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் அட்லீஸ்ட் இந்த ஸ்கிரிப்டாவது எழுதியிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மேபி எரர் வந்துச்சுன்னா இதில் தான் உங்களுக்கு வந்து எரர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நம்ம ஒரு டெராஃபார்ம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து விஎஸ் கோடில் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டெராஃபார்முக்கான கோட் வந்து இதில் எழுத போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குபர்நெட்டிஸ் இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து போகும்.
ஸோ டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரொவைடர் வந்து AWS, லைக் எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்துக்கோங்க. ப்ரொவைடர் வந்து AWS அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஆப்வியஸாக நம்ம வந்து AWS தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ரீஜியன் AP சவுத் ஒன் அது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு என்னாச்சு? ஓகே, ஓகே. ஒன் செகண்ட். சோஃபார் ஓகே. சோஃபார் நான் வந்து பேசிக்காக தான் ஐடியா கொடுத்துருக்கேன். இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் சேட் பாக்ஸில் கூட போடலாம். ஓகே. இப்போ நான் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நடுவில் வந்து ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் AWS கிளவுட் ப்ரொவைடர், அதுக்கப்புறம் நம்ம ரீஜியன் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேரியபிள் அப்படின்னு வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா குபர்நெட்டிஸ் கிளஸ்டரை வந்து நேம் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக மை EKS கிளஸ்டர் அப்படின்னு வந்து நாங்கள் நேம் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் பண்ணுற கிளஸ்டரை வந்து எப்போல்லாம் நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கமெண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து ரன் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து வேரியபிள் பிளாக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து விபிசியும் இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட், அதில் வந்து ரிசோர்ஸ் வந்து நான் AWS VPC மெயின், அதுக்கப்புறம் CIDR பிளாக் வந்து இந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சப்நெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டு சப்நெட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஒன்று வந்து பப்ளிக், ஒன்று வந்து ப்ரைவேட். ஓகே. ஸோ இதை வந்து கன்சோலில் கிரியேட் பண்ணுறதுக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து நம்ம இங்கே ஸ்கிரிப்டாக வந்து கொடுத்துருக்கோம். இது கன்சோலில் காமிக்கிறோமா? காமிப்பியாடா ஐயா? அதுவும் கைஸ் மறந்துடாதீங்க, நீங்கள் சப்நெட்டில் அதாவது நீங்கள் EKS ரன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேக் நீங்கள் மேண்டட்ரியாக கொடுத்தே ஆகணும் அந்த கிளஸ்டர் நேமோட சேர்த்து. அவன் அதில் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பான் டேக்ஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நேம் ஈக்குவல் டு அந்த பப்ளிக் சப்நெட்னு சொல்லிட்டு குபர்நெட்டிஸ் IO அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளஸ்டர் நேம் கொடுத்துருக்கான், மை EKS கிளஸ்டர் அப்படின்ட்டு. நீங்கள் இது கொடுத்தாதான் இந்த சப்நெட்டை வந்து கிளஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணும்போது ரெக்கக்னைஸ் பண்ணும். நீங்கள் கிளஸ்டர் வந்து EKS கிளஸ்டர் பார்க்குறீங்கன்னா அதுவே ஒரு தனி கிட்டத்தட்ட ஒரு செப்பரேட் என்விரான்மெண்ட் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணும் டேக்ஸ் எல்லாம் கொடுத்து. ஸோ அதையும் கரெக்டாக கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ தெரியுதா? தெரியுது. ஸோ இப்போ இங்கே வந்து டெராஃபார்ம் ஃபைலில் என்ன வந்து ஸ்கிரிப்டாக எழுதியிருக்குமோ அதை நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு டாஸ்கில் கூட கன்சோலில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்த்தோம். அதுதான் வந்து நம்ம ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக டெராஃபார்ம்லேயே வந்து ஸ்கிரிப்டாக வந்து எழுதுகிறோம். ஸோ பப்ளிக் சப்நெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரைவேட் சப்நெட்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சப்நெட் வந்து இதில் கொடுக்குறோம் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம சப்நெட்டும் கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் விபிசியும் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நெட் கேட்வே. ஸோ இந்த விபிசிக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இன்டர்நெட் கேட்வே வந்து கான்ஃபிகர் பண்ணணும். கௌதம்க்கு ஏதோ டவுட் கேட்கணுமா ஐயா? மைக் ஆன் பண்ணி கேளுங்க. இப்போ வந்து டெராஃபார்ம் வந்து எப்படி வந்து நீ முதல்ல கன்சோலுக்கு கனெக்ட் பண்ணுவ? கன்சோல வந்து டெராஃபார்முக்கு இந்த கேள்வி ஓகே. ஸோ அதுக்கு என்ன பதில்னா, நம்ம VS கோடும் டெராஃபார்மும் லிங்க் பண்றதுக்கு ஒரு VS கோட்லயே கமாண்ட் ஆக்சுவலா இருக்கு. என்னதுன்னா AWS கான்ஃபிகர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கமாண்ட் போடும் போது அது டிஃபால்ட்டா உன்னோட AWS ஆக்சஸ் கீ, பாஸ் கீ எல்லாமே வந்துட்டு கேட்கும். ஸோ நீ உன்னோட கன்சோலுக்கு என்ன இருக்கோ அது வந்துட்டு எடுத்து போடும். அது எப்படி நீ கண்டுபிடிப்பீங்கன்னா, உன்னோட கன்சோல் போயிட்டு IAM-குள்ள வந்துட்டு யூசர்க்குள்ள போனீங்கன்னா, யூசர்க்குள்ள செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ்குள்ள வந்தீங்கன்னா இங்க ஆக்சஸ் கீன்னு இருக்கும். ஸோ அதை வச்சு கிரியேட் பண்ணினா உனக்கு வந்துட்டு ஒரு ஆக்சஸ் கீ ஐடியும் சீக்ரெட் கீயும் கிடைக்கும். ஸோ நீ அதை போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு ரெண்டும் லிங்க் ஆயிடும். ஓகேவா? ஓகேடா. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம இதை கேரி அவுட் பண்றோம். ஸோ மெயினா என்னன்னா,
நம்ம கன்சோல்ல பண்ணும்போது ஒன்னொன்னுக்கும் இப்போ விபிசி கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா அதுக்கு வந்துட்டு ஒரு சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ரூட் டேபிள் போடும்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆனா கூட ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும் அண்ட் எரர் அடிக்கும் நம்ம கன்சோல்ல. ஸோ அதை ஃபுல்லா ஆட்டோமேட் கூடிய ஒரு இதுதான் நம்ம டெராஃபார்ம். அண்ட் மெயின் யூஸ் அதுக்கு தான் நம்ம வந்துட்டு டெராஃபார்மை யூஸ் பண்றோம் மெயினா. ஓகேவா? ஸோ எஸ் அதான் டெராஃபார்முக்கு நீ மினிமம் நீ ரன் பண்ணணும்னா ரெண்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி 2 EXE ஃபைல் வந்து நீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்டா. ஒன்று வந்து டெராஃபார்ம் அப்படின்ட்டு அவங்க வெப்சைட்டில் இருக்கும். நீ டெராஃபார்ம் சர்ச் பண்ணனா விண்டோஸ்க்கு லினக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது வந்து என்னென்னா நீ AWS CLI இருக்குல்ல அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நீ டெராஃபார்ம் ரன் பண்ணுறதுக்கு நீ AWS CLI டூல் யூஸ் பண்ணியிருப்ப தெரியுமா, அதை நீ கான்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தாலே போதும். வேறு எதுவும் அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்றதுக்கு 2 ways பார்த்தேன். லைக் நம்ம இந்த டெராஃபார்ம் வெப்சைட்குள்ள போய் நார்மலா இந்த விண்டோஸ் AMD அது கொடுத்தோம்னா நம்ம ஒரு ஜிப் ஃபைலா டவுன்லோட் ஆகும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம EXE வந்துட்டு நம்மளோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு மாத்திக்கிட்டா அது வந்துட்டு ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா சாக்லேட் யூஸ் பண்ணி நம்ம பவர் ஷெல்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? கமாண்ட்ஸ் வச்சு. ஸோ 2 மூலியமா இந்த டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணலாம். AWS CLI இல்லாதவங்க இந்த CLI அதாவது AWS ப்ரொவைட் பண்ற மெயின் வெப்சைட்ல போயிட்டு அங்க இருக்கிற CLI விண்டோஸ்க்கு தேவையான விண்டோஸ் மேக்னா மேக் அதுக்கு தேவையான இது வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா CLIல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ வந்து IAM பாலிசிஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, லைக் இப்போ நம்ம வந்து இங்க கனெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எல்லா பாலிசிஸும் நம்ம கன்சோல்லயே முன்னாடியே கொடுத்துட்டோமா இல்ல அதுக்கு வேற ஏதாவது பண்ணணுமா? நீ அது கன்சோல்லே பாலிசி நீ ஆட் பண்ணிடுடா. இது நீ அந்த யூசர் கிரியேட் பண்ணிருக்க தெரியுமா, அந்த யூசருக்கே நீ ஆட் பண்ணிருப்ப. உனக்கு அதில் அட்மின் ஆக்சஸ் தரணுமா இல்ல வேற ஏதாவது உனக்கு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமோ அந்தந்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் மட்டும் கொடுத்து பண்ணலாம். ஓகேடா. So I think we can go ahead. யாரு போ நீங்க தான் கேரி ஆன். சரி ஓகே. அதான் இப்போ வந்து நம்ம நீங்கள் ஜென்ரலாக எப்படி சொல்கிறது, இப்போது நீங்கள் என்ன அது மெயின் இப்போ டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் நீங்கள் என்ன ப்ரொவைடரை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. டெராஃபார்மில் வந்து மோர் தென் டென்ஸ் ஆஃப் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க அப்படி வச்சுக்கோங்க. அதாவது AWS, கூகுள், க்ளவுட்ஃப்ளேர் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ரொவைடர்ஸ் யாரை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடணும். ப்ரொவைடரில் நாம் வந்து AWS யூஸ் பண்ணுறோம், ஸோ AWS சொல்லி அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நீங்கள் இந்த டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா HCL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேஷிகாப் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி வரும். அது வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கீவேர்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற நேமும், அது ரீசோர்ஸ் கால் பண்ணுற அந்த ரீசோர்ஸோட நேமும், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை நீங்கள் அந்த ரிசோர்ஸ்க்கு என்ன நேம், நீங்கள் என்ன கொடுக்குற அந்த யூசர் நேம் என்ன கொடுக்க விரும்புறீங்கன்றதும், அதுக்குள்ளே ப்ராக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லைன் பை லைன் டிஃபைன் பண்ணலாம். இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர்ஸ் AWS சொல்லி கொடுத்துருக்கோம். அது வந்து தனிங்கிறனால ஸோ அதில் வந்து 2 மட்டும் தான் வரும். அடுத்து நீங்கள் 3வது இதில் பார்த்தீங்கன்னா ரீசோர்ஸஸ் அப்படின்னு VPCன்னு இருக்குது. VPCயில் பார்த்தீங்கன்னா ரீசோர்ஸ்ன்றதா கீவேர்டு. AWS VPCங்கிறது வந்து AWSோட VPC அந்த அதோட தனி API கீவேர்டாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். VPC நீங்கள் டெராஃபார்மோட டாக்குமெண்ட் போய் ரீட் பண்ணிங்கன்னா டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து இந்த AWS VPC கீவேர்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்டாட்டிக்காக. அதுக்கப்புறம் மெயினுங்கிறது வந்து இவன் கிரியேட் பண்ணுற VPCயோட நேம். அதில் வந்து CIDR பிளாக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம நீங்கள் டேஷ்போர்டில் க்ரியேட் பண்ணும்போது CIDR ரேஞ்சு தான் கொடுப்பீங்க நீங்கள் VPC டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணும்போது. அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து VPCயில் நம்ம வந்து இப்போ பப்ளிக் சப்நெட்ஸ் கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் கேட்வே மட்டும் இருந்தாலே போதும். ஸோ நம்ம வந்து பப்ளிக் சப்நெட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதில் இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் பண்ணணும். இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் பண்ணிவிட்டு ரவுட் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ரவுட் டேபிளில் வந்து அந்த இன்டர்நெட் கேட்வேவை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுட் டேபிள் அசோசியேஷன் பண்ணணும். நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க 2 சப்நெட்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் ஓவர்வியூ. இதை வந்து நம்ம இப்போது டெராஃபார்மில் ஸ்கிரிப்டில் பார்ப்போம். இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சப்நெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான். ரிசோர்ஸ் AWS சப்நெட்டுங்கிறது. அந்த AWS சப்நெட்டுங்கிறது வந்து ஒரு கீவேர்ட்.
அதில் வந்து பப்ளிக் சப்நெட் 1 அப்படிங்கிறது வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்க அந்த நேம் சப்நெட்டோட நேம். அதில் வந்து விபிசி ஐடி நீங்கள் வந்து கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் விபிசி அப்படிங்கிறது வந்து அந்த கீவேர்ட் நான் சொன்னேன்ல, அந்த கீவேர்ட் ஃபாலோட் பை டாட் வச்சு மெயின், அவன் மெயின்ன்ற அந்த விபிசியோட பேர் கிரியேட் கொடுத்துருந்தான். ஸோ மெயின் ஃபாலோட் பை அதோட ஐடி டாட் ஐடி அப்படின்றத வந்து அதை விபிசி கிரியேட் பண்ணதுக்கு அந்த ஐடி விபிசி ஐடி இருக்கும்ல, அதை வந்து ரிட்ரீவ் பண்ணி அதில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து சிஐடிஆர் பிளாக் சப்நெட்டுக்கான என்ன பிளாக் ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கான். அது போக அவைலபிலிட்டி ஜோன் நீங்கள் வேணும்னா இது எல்லாமே சப்நெட்ஸில் வந்து ஒரு சிலது ஆப்ஷனல்ஸாக இருக்கலாம், ஒரு சிலது மேண்டட்ரியாக இருக்கலாம். இது போக நிறைய இன்னும் நிறைய கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறதுக்குலாம். இதில் வந்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா இப்போ 3வது வந்து அவைலபிலிட்டி ஜோன் ஆட் பண்ணியிருக்கோம், ஏபி சவுத் 1A அப்படின்ட்டு. இதை வந்து ஸோ இந்த சப்நெட் வந்து ஏபி சவுத் 1Aல வந்து ரன் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பப்ளிக் சப்நெட் அப்படிங்கிறனால மேப் பப்ளிக் ஐபி ஆன் லான்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீவேர்டே ஒன்று தனியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் டேக்ஸ் நான் சொன்ன மாதிரி கிளஸ்டர் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது அந்த விபிசியோட அதில் இருக்க சப்நெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது அது கூட டேக்கில் வந்து நீங்கள் இந்த பப்ளிக் சப்நெட் அதை பேர் கொடுத்து EKS கிளஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த குபர்நெட்டிஸோட கிளஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஷேர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த டேக் வந்து நீங்கள் மேண்டட்ரி ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து அதையும் சேர்த்து பண்ணியிருக்கோம். அது போக அதே மாதிரி ஸோ யூஸ்வலாக மினிமம் 2 சப்நெட்ஸ் நீங்கள் கிளஸ்டர் ரன் பண்ண தேவைப்படும். ஸோ வெறும் 2 பப்ளிக் சப்நெட்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஒன்று சவுத் ஏல ரன் 1Aல ரன் ஆகுது, இன்னொன்று 1Bல ரன் ஆகுது. ஸோ இந்த சப்நெட் க்ரியேட் பண்ணுறதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நான் ரொம்ப நிறையா சொல்லியிருப்பேன். மல்டிபிள் ஏசில ரன் பண்றதுக்காக நம்ம இதை வந்துட்டு ஒரு அவைலபிலிட்டி ஜோன்லயும் அதை வந்துட்டு இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்லயும் ரன் பண்றோம். அதுதான் மெயின் பர்பஸ். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா வேற தம்ஸ் அப் ஏதாவது போட முடியும்னா போடுங்க பார்ப்போம். கமங்க. புரியலன்னா இன்னொரு தடவை பொறுமையா கேளுங்க விக்னேஷ் உங்க டவுட்டை. டவுட் இல்லையா? தம்ஸ் அப் தான். தம்ஸ் அப் ஒர்க் ஆகலையா என்ன? ஓகே, மிக்க நன்றிகள். சரி, அப்படியே அடுத்து கீழே பார்ப்போம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ நம்ம சப்நெட் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் சிம்லராக ரீசோர்ஸ் அப்படின்ற கீவேர்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு AWS இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு. நீங்கள் இதெல்லாம் யூஸ்வலாக மனப்பாடம் பண்ணவே முடியாது, ஏன்னா இவ்வளோ இது ஒவ்வொன்றுத்துலேயும் ஏகப்பட்ட கீவேர்ட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பெஸ்ட்டு என்ன பண்ணலான்னா டெரஃபார்மோட டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் AWS டெரஃபார்ம் இது இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அதுவே காமிக்கு என்ன மாதிரி ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தேடி அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அந்தந்த கீவேர்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்டர்நெட் கேட்வேக்காக AWS இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அவன் க்ரியேட் பண்ணி அது கொடுத்துருக்க நேம் வந்து IGW அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த இன்டர்நெட் கேட்வே வந்து எந்த விபிசியில் க்ரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக விபிசி ஐடி வந்து விபிசி ஐடி மட்டும் நம்ம மெயினில் நம்ம க்ரியேட் பண்ண அந்த விபிசி ஐடி வந்து இது இன்னும் அசைன் பண்ணியிருக்கான். அடுத்து ஸோ இப்போ இன்டர்நெட் கேட்வே முடிஞ்சு இன்டர்நெட் கேட்வே வந்து விபிசி அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து என்னென்னா ரவுட் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ சப்நெட் க்ரியேட் பண்ணிட்டோம், இன்டர்நெட் கேட்வே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்டர்நெட் கேட்வே வந்து ரவுட் டேபிள் மூலயமா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரவுட் டேபிளில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண சப்நெட்ஸை வந்து ஜாயின் பண்ணணும். இதுதான் இப்போ நம்ம முடிக்க வேண்டிய அடுத்த 2-3 ஸ்டெப். ஸோ அது என்னென்னா ரவுட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கான் பப்ளிக் RT அப்படிங்கிற டொமைன் நேமில். அதுக்கு வந்து நம்ம விபிசி ஐடி மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ நம்ம அந்த பேரண்டிஸில் வந்து நம்ம விபிசி ஐடிங்க மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம சொன்ன மாதிரி அவன் ரவுட் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கா AWS ரவுட் அப்படின்ட்டு. அது பேர் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரவுட் டேபிளோட ஐடி வந்து க்ரியேட் பண்ண அந்த ரவுட் டேபிளை வந்து இது சொல்லிவிட்டு டெஸ்டினேஷன் CIDR பிளாக் வந்து அதாவது எங்கேருந்து வரணும், எங்கேருந்து அந்த ரெக்வஸ்ட் எதுலேருந்து வரணும், எதுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பப்ளிக் அந்த கேட்வே ஐடி வந்து நம்ம க்ரியேட் பண்ண இன்டர்நெட் கேட்வே கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் CIDR பிளாக் இந்த ஜீரோக்கு இந்த இன்டர்நெட்க்கு போக வேண்டிய ரெக்வஸ்ட் எல்லாமே இன்டர்நெட் கேட்வே வழியாக வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து என்னென்னா ரவுட் டேபிள் அசோசியேஷன். ஸோ இப்போ வந்து நீங்கள் விஷுவலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா
2 சப்நெட் விபிசி கிரியேட் பண்ணியாச்சு, சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு, சப்நெட் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, ரவுட் டேபிளில் வந்து இன்டர் கேட்வே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கடைசியாக பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஸ்டெப் தான். இந்த சப்நெட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண 2 பப்ளிக் சப்நெட்டையும் ஆக்சுவலி ரவுட் டேபிளில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறது, அதுதான் இந்த ரவுட் டேபிள் அசோசியேஷன்ற ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் ஐடி கொடுத்து சப்நெட்டை என்ன சப்நெட் வேணுமோ ரெண்டு ரவுட் டேபிள் அசோசியேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம 2 பப்ளிக் சப்நெட் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக. சப்நெட் ஐடி எந்த சப்நெட் அசோசியேட் பண்ணணுமோ அந்த சப்நெட் ஐடி, ரவுட் டேபிள் ஐடி எந்த ரவுட் டேபிள் அசோசியேட் பண்ணணுமோ அந்த ரவுட் டேபிள் ஐடி. ஸோ இதான் ரவுட் டேபிள் அசோசியேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து என்னென்னா செக்யூரிட்டி குரூப். ஸோ இப்போ வந்து நம்ம விபிசி ஃபுல்லாக முடிச்சாச்சு, விபிசியில் ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணி முடிச்சாச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கைஸ்? டெரஃபார்ம் ஓவரால் ஈஸி தானா, நீங்கள் மனப்பாடம் பண்ணாத வரைக்கும் ஈஸி தான். மனப்பாடம் பண்ணி படிக்கணுன்ற போது தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி இதுக்கெல்லாம் அந்த அக்கா சொன்ன மாதிரி நீங்கள் டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணி எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ அதான். ஸோ நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்க சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷன்லேருந்து என்ன கீவேர்டு வேணுமோ உங்களுக்கு அந்த கீவேர்டை மட்டும் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு வேலை. அதுக்கு அடுத்து ஸோ இப்போ அவன் சொன்ன வரைக்கும் நான் ஒரு ஓவர் வியூ சொல்றேன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னான்னா நம்மளோட மெயின் ப்ரொவைடர் வந்துட்டு எழுதிக்கணும்னு சொல்லிட்டா இது எல்லாத்துலயும் டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ மெயினா நம்ம டெராஃபார்ம் ஸ்டார்ட் பண்றோம்னா இதுதான் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு விபிசி கிரியேட் பண்றதுனால அந்த விபிசி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறோம். ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு சப்நெட்ஸ் வேண்டதுனால சப்நெட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு நான் 2 சப்நெட்ஸ் எடுத்திருக்கேன். 2மே பப்ளிக்கா ஆக்சசிபிளா இருக்கிறதுனால 2 பப்ளிக் சப்நெட்டா கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு சவுத் 1Aன்ற அவைலபிலிட்டி ஜோன்ல எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு சவுத் 1Bன்ற அவைலபிலிட்டி ஜோன்ல வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அது ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர்நெட் கேட்வே, ஏன்னா பப்ளிக்னால நம்ம இன்டர்நெட் கேட்வே மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ரவுட் டேபிள்ஸ் எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணோம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இங்க இன்டர்நெட்டையும் நம்ம ஆக்சஸ் கொடுக்கறதுனால ஸோ இந்த ஒரு பிளாக் வந்துட்டு நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் ரவுட் டேபிள் அசோசியேஷன்ஸ் அவன் சொன்ன மாதிரி ரெண்டுத்துக்கும் தனித்தனியா எழுதிட்டு அது வரைக்கும் இப்போ சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டி குரூப் போயிட்டியாடா? செக்யூரிட்டி குரூப் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ செக்யூரிட்டி குரூப்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம யார் பெர்மிஷன்ஸ் கொடுக்கற மாதிரி. ஸோ என்னன்னா பெர்மிஷன்ஸ் யாரெல்லாம் உங்களோட இதுல ஆக்சஸ் பண்ணலாம், எந்தெந்த இதுல உங்க இது வந்துட்டு அலோவ் பண்ணலாம் அதுதான் சொல்றது. ஸோ இங்க வந்துட்டு நான் எஸ்ஜி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். இது வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கிற கீவேர்டு. ஸோ இன்கிரஸ்ன்றது யாரெல்லாம் நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஃப்ரம் போர்ட் டு போர்ட் ஒன்று கொடுத்துக்கிறோம். சிஐடிஆர் பிளாக்ஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எக்ரஸ்னா வெளியில போற இது யாருக்கெல்லாம் அந்த ஆக்சசிபிள் இருக்கு, ஸோ அந்த இதுவும் டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். இது வந்துட்டு செக்யூரிட்டி குரூப். இது வரைக்கும் நம்ம விபிசியில எல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? இது வரைக்கும் எல்லாம் ஓகேனா ஒரு தம்ஸ் அப் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கமான் கைஸ், அட்லீஸ்ட் எதுக்காவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கண்ணா. யாரும் இல்ல போட்டாங்க. நைஸ். கடமைக்கு போடாதீங்க, டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். எஸ், டவுட் சொல்லி கொடுக்கலாம் சிவகுமார் இருக்கார். ஆமா. ஓகே, EC2 அப்போ போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் ஓகேவா? போய்விடு. EC2 யாரு? நீ தானே சொல்ல போற? நீதான் சொல்லு. டஃப்டா. சரி, ஓகே, அதேதான் சேம் EC2. இப்போ அவன் வந்து நம்ம இப்போ செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண விபிசியோட அட்டாச் பண்ணிட்டோம் அந்த செக்யூரிட்டி குரூப். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். நம்ம கேஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம் இல்லையா? அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் EC2 வழியாக தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அப்படி பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் லோக்கலாக கூட கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவங்க அப்படி பண்ண சொன்னாங்கன்றனால நம்ம தனியாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ஸோ அது வந்து என்னென்னா அதே மாதிரி அது அவங்க சொன்ன மாதிரி AWS EC அந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட் டிஃபைன் பண்ணிவிட்டு பேர் வந்து அவன் பேர் EC2 அப்படியே கொடுத்துட்டான். அடுத்து வந்து நம்ம இதில் வந்து ரீசோர்ஸ் டிஃபைன் பண்ண நம்ம இப்போ யூஐயில் எப்பயும் ஒரு ஏஎம்ஐ சூஸ் பண்ண தெரியுமா? லினக்ஸ் ஏஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து இது வந்து நம்ம லினக்ஸ் ஏஎம்ஐ அப்படின்னு சொல்லாமல் அதோட ஏஎம்ஐ ஐடி ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த ஏஎம்ஐ ஐடி எடுத்து வந்து இந்த ஏஎம்ஐன்ற வேரியபிளை வந்து அசைன் பண்ணிடுறோம். இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து
T3.micro, ஏன்னா அதான் ஃப்ரீ டயரில் இருக்குன்றனால இருக்கிற அதை சீப்பஸ், அதனால நாங்கள் அதை எடுத்து ஆட் பண்ணிட்டான். அடுத்து சப்நெட் ஐடி. நாம் இப்போ புதுசாக ரெண்டு பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஆக்சுவலி ஃப்ரண்ட் எண்டில் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இது வந்து எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷனில் கொடுத்தே ரன் பண்ணிக்கலாம். பட் நம்ம கிரியேட் பண்ணது ரெண்டு பப்ளிக் சப்நெட் தான். ஸோ அதுலேயே போட்டு அந்த சப்நெட்டில் ரன் பண்ணிடுறோம். விபிசி செக்யூரிட்டி குரூப் ஐடி வந்து நம்ம இப்போ ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண தெரியுமா, எஸ்ஜின்னு சொல்லி தான் அவன் நேம் கிரியேட் பண்ணியிருப்பான். ஸோ ஏடபிள்யூஎஸ் செக்யூரிட்டி குரூப் டாட் எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு டாட் ஐடி அப்படின்னு அந்த ஐடியா வந்து இந்த செக்யூரிட்டி குரூப் ஐடியில் வேரியபிள் வந்து அசைன் பண்ணிடுறோம். டேக் வந்து இகேஎஸ் கிளைண்ட் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணிட்டான். ஸோ இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று கிரியேட் ஆகிட்டு நம்ம டெரஃபார்ம் அப்ளை ரன் பண்ணும்போது இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பேக் எண்டில் இப்போ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலா இங்க ஒரு எரர் வந்துச்சு கைஸ். மெயினா என்னன்னா, லைக் இந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா, இன்ஸ்டன்ஸ் டைப் வந்துட்டு T2 மைக்ரோன் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த எரர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப நேரமா வந்துட்டு இருந்தது. ஸோ அது எப்படி போச்சுன்னா, லைக் என்ன எரர்னு வந்துச்சுன்னா, லைக் இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டயர்ல அவைலபிளா இல்லை. ஸோ உங்களால ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நாங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு எரர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு அப்புறம் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் T2 மைக்ரோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ டயர்ல அப்ளிகபிளா இல்லை. ஸோ அதனால அது கிரியேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு நான் அப்புறமா T3ன்னு மாத்தும் போது அப்போ வந்துட்டு ஃப்ரீ டயர் அப்ளிகபிளா இருக்கு. ஸோ ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஸ்டக் ஆகி இருந்தேன். ஸோ அது நிறைய வாட்டி எரர்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் மெயினா பாத்துக்கணும். இது அவைலபிலிட்டி ஜோன்ஸ், ஒரு ஜோன்ல கொடுத்துட்டு நம்ம இன்னொரு ஜோன்ல செக் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த சிலி மிஸ்டேக்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சிவகுமார், கண்டினியூ. EKS ஒன்று, அப்புறம் EC2 ஒன்று. லைக் நோட் கிரியேட் பண்றதுக்கு EC2 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல்லாமே பேக் எண்ட்ல வந்துட்டு EC2 தான் நம்மளுக்கு என்ன கொடுத்தாலும் ரன் ஆகுறதுனால EC2 வந்துட்டு ரன் பண்ணோம். அப்புறம் இந்த EKS கொடுக்கறதுக்காக EKS.Amazon.AWS யூஸ் பண்ணும்.
ஏன்னா நம்ம வந்து நோடுங்கிறது வந்து EC2 தான் ரெஃபர் பண்ணோம். நீங்கள் இப்போ 2 நோடு அப்படி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா 2 EC2 சர்வர் வந்து நீங்கள் EC2ஓட பேஜில் போய் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பர்மிஷன் வந்து இப்போ ஆட் பண்ணிடுறோம். அது போக வேறு என்ன அது கூட என்னெல்லாம் பாலிசி அது ரீட் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன பாலிசிலாம் வேணுமோ அதை வந்து அடுத்தடுத்து என்னென்ன பாலிசிலாம் EKS ஒர்க்கர் நோடுக்கு கண்டெய்னர் ரெஜிஸ்டர் ஈஸியாக புஷ் பண்ணுறதுக்கு CNI பாலிசி அது எனக்கு சரியா என்ன பாலிசின்னு தெரில. பட் ஆக்சுவலா என்னன்னா நோட் குரூப்க்கு ஒரு IAM ரோல் கிரியேட் பண்ணோம், அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். ஸோ என்ன பாலிசிஸ் வேணுமோ அதை வந்துட்டு ஒரு JSON ஃபைல்ல டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பேக் எண்ட் ரன் ஆகுறதுனால எப்பவுமே நம்மளுக்கு பேக் எண்ட் ரன் ஆனா மோஸ்ட்லி EC2ல தான் இருக்கும். ஸோ அந்த சர்வீசஸ் வச்சு EC2.amazon.aws.com அந்த சர்வீசஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூட என்ன பண்றோம்னா நம்மளுக்கு இன்னொரு 3 பாலிசிஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்றேன், நான் கீவேர்ட்ஸ் வச்சு இந்த அட்டாச்மெண்ட் இதுவை யூஸ் பண்ணிக்கிட்டு தனித்தனியா 3 பாலிசிஸ் வந்துட்டு ஆட் பண்றேன். அந்த 3 பாலிசிஸோட பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலிசி வந்துட்டு நோட் பாலிசி 1, அடுத்து நோட் பாலிசி 2 அண்ட் நோட் பாலிசி 3 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாலிசியில என்ன அட்டாச் பண்றேன்னா Amazon EKS ஒர்க்கர் நோட் பாலிசி. அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு காலைல சொல்லி கொடுத்தாங்களா, லைக் EKS வந்துட்டு 2ஆ பிரிஞ்சிருக்கு, ஒர்க்கர் நோட் அண்ட் கண்ட்ரோல் நோட்னு. ஸோ ஒர்க்கர் நோடோட ஃபுல் பாலிசிஸ் வந்துட்டு இந்த பாலிசிஸ்ல நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வெறும் கண்டெய்னர் ரெஜிஸ்டர் அதை வந்துட்டு ரீட் பண்றதுக்கு மட்டும் இருக்கிற ஒரு பாலிசி வந்துட்டு நோட் பாலிசி 2ல வந்துட்டு வச்சுக்கிறோம். அதே மாதிரி CNI பாலிசின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நோட் பாலிசி 3ல வந்துட்டு வச்சுக்கிறோம். ஸோ 3த்தையும் வந்துட்டு நம்ம இந்த நோட் குரூப்க்கு வந்துட்டு இப்போ அட்டாச் பண்ண போறோம். அதை தான் வந்துட்டு இப்போ தனித்தனியா நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் நோட் குரூப் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். நோட் குரூப் வந்துட்டு அதே மாதிரி ஒரு கீவேர்டு வச்சு நார்மலா கீவேர்ட் போட்டுக்கிறோம். பேர் வந்துட்டு நோட் குரூப்னு வச்சுக்கிறேன். கிளஸ்டர் நேம் வந்துட்டு நம்ம மேல டிக்ளேர் பண்ணிருக்க கிளஸ்டர் வந்துட்டு AWS EKS cluster.cluster.name வச்சு போட்டுக்கிறேன். குரூப் நேம் வந்துட்டு நோட் குரூப் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ரோல் வந்துட்டு நம்ம மேல டிக்ளேர் பண்ண நோட் ரோலை வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ 2 சப்நெட்ஸ் இருக்கிறதுனால அவன் சொன்ன மாதிரி சப்நெட் ஐடிஸ்ன்னு போட்டு அரேக்குள்ள இந்த 2 சப்நெட்டையும் தனித்தனியா எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ என்ன மெயினா என்னன்னா இது என்ன இன்ஸ்டன்ஸ்ல ரன் ஆகுது அதையும் வந்துட்டு நம்ம மெயினா சொல்லணும். ஸோ நம்ம வந்துட்டு மேல T3 யூஸ் பண்ணிருக்கிறதுனால நான் இன்ஸ்டன்ஸ் டைப் இங்க T3.micro அதையே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேலிங் கான்ஃபிகரேஷன் இதுக்கு வந்துட்டு கொடுக்கணும். ஏன்னா இதுலதான் வந்துட்டு மேக்சிமம் எத்தனை ஆட் ஆகணும், இல்லை எவ்வளோ லைக் லோட் பொறுத்து. இப்போ அதிகமா வந்துச்சுன்னா நம்ம சைஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி எந்த டிராஃபிக்கும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா சைஸ் வந்துட்டு கம்மியா இருக்கணும். ஸோ அந்த வேலை பண்றதுக்காக இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் பண்றோம். ஸோ இதுல வந்துட்டு இதுலயும் எனக்கு இன்னொரு பெரிய எரர் அடிச்சது. லைக் என்ன ஆச்சுன்னா இதை எல்லாத்தையும் நான் வந்துட்டு கொடுத்துட்டேன், இன்ஸ்டன்ஸ் டைப் வந்துட்டு கொடுக்க வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ இந்த லைனே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுக்கல. அப்புறம் என்னாச்சு, எரர் டீபக் பண்ணிக்கிட்டே வரும்போதுதான் இந்த இது வந்துட்டு எரர் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறமா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு நோட்டீஸ் ஆச்சு,
இன்ஸ்டன்ஸ் டைப்பே கொடுக்காம அது அந்த நோட் குரூப் வந்துட்டு எதுல வந்துட்டு கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி தோணி அப்புறம் தான் நான் வந்துட்டு T3.microவை நம்ம விட்டுட்டோம், மேல கிரியேட் பண்ணாதான் மறுபடியும் இங்க கொடுக்கணும் அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ இந்த பாயிண்ட்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கைஸ். ஸோ லாஸ்டா வந்துட்டு அவுட்புட் எப்படி டிக்ளேர் ஆகணும், நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ரிசல்ட் வரணும், அதுக்கான ஒரு கோட் எழுதுறோம். அவுட்புட் கிளஸ்டர் நேம் அப்படின்னு வரணும். வேல்யூ வந்துட்டு AWS EKS கிளஸ்டருக்குள்ள cluster.name ரன் எல்லாமே பெர்ஃபெக்டா ஆட்டோமேட் ஆகி ரன் ஆகி கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் டெர்மினல்ல வரணும். அதுக்காக இதை கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டெராஃபார்மோட ஃபுல் கோட் இன்னைக்கு கொடுத்த டாஸ்க். அதாவது VPC சப்நெட் EKS EC2 எல்லாத்தையும் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் TF. இதை வந்துட்டு நம்ம லைக் தனித்தனியா கூட எழுதிக்கலாம். நம்ம வந்துட்டு பிகினர் லெவல்னால நாங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் ஒரே கோட்ல, அதாவது ஒரே ஃபைல்ல போட்டு main.tf அப்படின்னு வந்துட்டு வெறுமனே கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் எல்லாம் கிளியரா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல லைக் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டா மெயின்டைன் பண்ணா அதுக்கு போகலாம். பட் மெயினா இப்போ நம்ம பிகினர்னால இது பண்ணோம். பிளஸ் நான் என்ன பண்ணேன்னா ஒரு டெராஃபார்ம்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு வெறும் இந்த ஃபைல் மட்டும் இந்த main.tf மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இதை மட்டும் கிரியேட் பண்ணா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்ம டிபெண்டன்சிஸ் நம்ம இப்போ நோட் யூஸ் பண்ணும் போது எல்லா டிபெண்டன்சிஸும் இன்ஸ்டால் ஆகுற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ டெராஃபார்ம் ஃபைல் முடிச்சோடனே நம்மளுக்கு 2 மெயின் ஸ்டெப் இருக்கு. லைக் டெராஃபார்ம் இனிட்ன்னு கொடுத்தா வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகும் டெராஃபார்ம். லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கணும். லைக் AWS கான்ஃபிகர் போட்டா இந்த மாதிரி AWS ஆக்சஸ் கீ ஐடி எல்லாமே வந்துட்டு கேட்கும். ஸோ நம்ம கன்சோல்ல போயிட்டு IAM குள்ள வந்துட்டு யூசர்ஸ்குள்ள போயிட்டு கிரியேட் ஆக்சஸ் கீன்னு கொடுத்தீங்கன்னா லைக் ஜென்ரேட் ஆகும். அந்த கீ எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா லைக் உங்களோட VS கோடும் கன்சோலும் லிங்க் ஆகிற மாதிரி ஒரு இது. ஓகேவா? அதுக்கப்புறமா டெராஃபார்ம் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ டெராஃபார்ம் init அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிஷியலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். இனிஷியலைஸ் ஆயிட்டோன்னே டெராஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆட்டோமேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம லைக் நிறைய உள்ள வந்துட்டு கொடுத்துருக்கறதுனால லைக் ரன் ஆகவே ஆட்டோமேட் ஆகவே ஒரு 20 to 25 minutes ஆகும். ஸோ நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் தான் இது வந்துட்டு கரெக்டா ரன். அதுலயே வந்துட்டு எனக்கு 15 to 20 டைம்ஸ் எரர் வந்துச்சு. ஸோ அதையும் பார்த்து மறுபடியும் கிரியேட் பண்ணிட்டு என்னென்னலாம் டீபக் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இப்போ நான் இங்க சொன்ன மெயின் எரர்ஸ் வந்துட்டு மெயினா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எரர்ஸ் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணேன் நிறைய. ஸோ அதெல்லாம் மெயினா பார்த்துக்கிட்டு அப்புறமா ஒன்னொன்னா டீபக் பண்ணிக்கிட்டே வரும்போது கடைசியா ஃபைனலா ரன் ஆச்சு. ரன் ஆகி ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம இங்க பார்த்தது எல்லாமே வந்துட்டு என்னோட கன்சோல்ல கிரியேட் ஆச்சு. அதாவது இப்போ வந்துட்டு VPC குள்ள போனோம்னா VPCல வந்துட்டு என்னோட VPC அதாவது மெயின் VPCன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஸோ அந்த VPC வந்துட்டு இங்க கிரியேட் ஆயிருக்கு. இது எதுவுமே நான் வந்துட்டு கன்சோல்ல பண்ணல, வெறும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு டெராஃபார்ம் இனிட் கொடுத்தோன்னே இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா டெராஃபார்ம் அப்ளைன்னு கொடுத்தோன்னே பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆட்டோமேட் ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோன்னே கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது நான் வந்துட்டு கன்சோல்ல செக் பண்ணும் போது இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ மெயின் VPC அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறதுனால மெயின் VPC அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அவைலபிள்ல இருக்கும் ஸ்டேட், அது செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சப்நெட்ஸ் பாக்குறேன். சப்நெட்ஸ் பார்க்கும் போது நான் பேர் வச்சது பப்ளிக் சப்நெட் 1 வச்சிருக்கேன், அதே மாதிரி பப்ளிக் சப்நெட் 2 வச்சிருக்கேன். ஸோ அந்த ரெண்டும் பில்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி என்ன செக் பண்ணணும்னா லைக் உங்களோட அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கா. லைக் சப்நெட் 1க்கு வந்துட்டு நான்
ஏபி சவுத் 1A அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அவைலபிலிட்டி ஜோன்ல வந்திருக்கு. அதே மாதிரி ஏபி சவுத் 1B வந்துட்டு இந்த இதுக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி பார்த்தபோது இன்டர்நெட் கேட்வேஸ் வரும்போது ஐஜிடபிள்யூன்னு பேர் வச்சிருக்கேன். ஸோ ஐஜிடபிள்யூ இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுட் டேபிள்ஸ் போகும்போது ரவுட் டேபிள்ஸ் வந்துட்டு நான் பப்ளிக் ஆர்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இங்க கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப்ஸ்ல வந்துட்டு எஸ்ஜின்னு கிரியேட் ஆயிருக்கும். இதோ இங்க கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் கிரியேட் ஆயிருக்கு எஸ்ஜி. அதுக்கப்புறமா EC2 EC2ல EKS கிளைண்ட் அப்படின்னு வந்துட்டு நான் நேம் வச்சிருக்கேன். ஸோ அந்த EKS கிளைண்ட் வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி எல்லாமே வந்துட்டு EKS கிளஸ்டர்ல லாஸ்டா அதில் நீங்கள் 2 எக்ஸ்ட்ரா நோடு சர்வர் இருந்து பார்த்தீங்களா, அந்த 2 சர்வருமே அந்த 2 நோடு தான் இது. டைரக்ட் கால்குலேஷன் தோ மை EKS கிளஸ்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஸோ அந்த இது வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இதே மாதிரி நீங்க ஒன்னொன்னா நீங்க என்னென்ன கோட் எழுதுறீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட் ஆகிட்டே வரும். இப்போ இதுவே நம்ம வந்துட்டு கன்சோல்ல பண்ணோம்னா ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு மிஷின் கிடையாது. கண்டிப்பா இதை பார்க்காம பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஃபெயிலியர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் திங், அந்த மெயின் மோட்டிவ்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கிறோம், டெராஃபார்ம் யூஸ் பண்றோம். அது வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருந்தா கேளுங்க. டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிஞ்சு கூட்டி தீக்கணும் ஆஸ்காவி. அப்புறம் அதான் ஏதாவது டவுட் இருந்தா கேட்க சொல்றேன். ஸோ கம்ப்ளீட் ஆனோடனே இந்த மாதிரி தான் வரும். ஆல்ரெடி நான் ரன் பண்ணி வச்சது மினிமம் 10 நிமிஷம் ரன் ஆகும். ஸ்கிரிப்ட் 10 நிமிஷம் இல்லப்பா, ஹாஃப் அன் அவர் ஆச்சு. மினிமம் 10 நிமிஷம், மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் ஓடும் சொல்லவே முடியாது. எரர் வரும்போது ஓடும் போது 1 hour ஆச்சு. எரர் இல்லாம கடைசியா ஃபைனல் வரும்போது ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் இப்படி வந்துச்சு கைஸ். டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நீ டைரக்டா அந்த EKS அந்த EC2 கிளையன்ட்குள்ள போயிட்டு எப்படி அந்த nginx டிப்ளாய் பண்றது அப்படின்னு மட்டும் பண்ணி காமிப்போம். அது போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக இப்போ ரிசோர்ஸ் எல்லாமே டிப்ளாய் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம இப்போ வந்து nginx வந்து நம்ம அந்த கிரியேட் பண்ண கிளஸ்டரில் வந்து ரன் பண்ண வேண்டியதான் நம்மளோட ஃபைனல் டாஸ்க். அதை தான் இப்போ பண்ணி காமிக்க போகிறோம். ஆல்ரெடி பண்ணி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் நாங்கள் கமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. மேலே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னா, இப்போது இந்த EKS கிளைண்ட்லேருந்து கிளஸ்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக இதில் நாங்கள் சொன்னல இப்போ VS கோடில் நம்ம ரன் பண்ணுறது டெராஃபார்முக்கு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிமிலராக நீங்கள் இந்த EKS கிளைண்ட்லையும் பண்ணணும். ஆக்சுவலா என்னன்னா EKS போயிட்டு நம்ம EC2 ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வந்துட்டு கனெக்ட்னு கொடுத்தா கனெக்ட் வந்துட்டு நம்ம அமேசான் EKS கிளைண்ட் கூட கனெக்ட் ஆகும். ஸோ அந்த இது கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெர்மினல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதுல தான் நம்ம nginx ஃபைலை வந்துட்டு டிப்ளாய் பண்ற மாதிரி அதுக்கான கமாண்ட்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன நோட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக kubectl கெட் நோட்ஸ் அப்படின்னு போட்டோம்னா என்னென்ன நோட்ஸ் வந்துட்டு ரன்னிங்ல இருக்கு இல்லை என்னென்ன இது இருக்கு அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு தான் kubectl கெட் நோட்ஸ் அப்படின்னு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு நிமிஷம்ரா, இப்போ மேலே இருக்க கமெண்ட்ஸ்லாம் காமி, அதையும் நம்ம லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். அதான் இப்போ அந்த கிளைண்ட்ல வந்து நம்ம ஒரு சில இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த kubectl எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அதெல்லாம் தான் இந்த நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுமே காமிக்குதுங்க. AWCL இன்ஸ்டால் பண்ணியிருக்கான், அதை கான்ஃபிகர் பண்ணிட்டு அதுல வந்து ஆக்சுவலா அதாவது இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. எம் யூஸ் பண்ணோம், எம் வந்துட்டு அமேசானுக்கு தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி இதுலயே எரர் வந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு உபுண்டோ யூஸ் பண்ணியிருந்ததுனால APT தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சு. ஸோ அதனால APTக்கு நான் மாத்திட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் CLI இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் நான் சொன்னல AWS கான்ஃபிகர் பண்றோம். அப்பதான் வந்துட்டு நம்ம AWS கன்சோல் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பாஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ வந்துட்டு இதுல கொடுத்துட்டு அது வந்துட்டு கனெக்ட் ஆயிடுச்சா, கனெக்ஷன் வந்துட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கான ஒரு கமாண்ட் தான் AWS STS get caller identity
அப்படின்னு ஒரு இது, அதாவது நம்ம ஐடென்டிட்டி கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றக்கூடிய ஒரு கமாண்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்த கமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமெண்ட். என்னன்னா, அதாவது இப்போ நம்ம கிளஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த கிளஸ்டரை வந்து நம்ம இந்த EC2 சர்வரோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட். அது சொன்னாங்களா அந்த அப்டேட் கியூப் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கமெண்ட் தான் அது. AWS EKS அந்த ஹைஃபன் ரீஜியன் போட்டு அந்த கிளஸ்டர் நேமில் வந்து அவனோட கிரியேட் பண்ண மாதிரி EKS கிளஸ்டர் நேம் சொல்லி கொடுத்துருக்கான். நீங்கள் கான்ஃபிகர் ஆல்ரெடி AWS கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் அந்த ஆக்சஸ் டோக்கன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அந்த கமெண்ட் ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கிளஸ்டரோட இந்த இது வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்க கொடுக்க வேண்டிய ரீஜன் வந்துட்டு நீங்க எதுல வந்துட்டு இது பண்ணிருக்கீங்களோ அந்த ரீஜன் கொடுக்கணும். நான் சவுத் 1ல பண்ணிருக்கிறதுனால அந்த சவுத் 1 கொடுத்துருக்கேன். என்னோட பேர் கிளஸ்டரோட பேர் வந்துட்டு இப்படி வச்சிருக்கிறதுனால இந்த பேர் கொடுக்குறேன். நீங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ அதை வந்துட்டு இங்க கொடுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் QCTL டவுன்லோட் பண்ணியிருக்கான். லினக்ஸ் போனால் நீங்கள் இந்த மாதிரி சிஎஸ் மாடல் போட்டு தரன்னு அலையணும் நீங்கள் எல்லா கமெண்ட்டையும் போட்டு. அதெல்லாம் QCTL அவன் நிறையா பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஆக்சுவலா அதுதான் ரொம்ப வந்துட்டு தலைவலி எடுத்துக்கிச்சு. இது கொஞ்சம் ஈஸியாவே பண்ணி முடிச்சிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், என்ன மாதிரி கமெண்ட்லாம் ரன் பண்ணணும் அப்படின்ட்டு EKS அந்த தனி கிளைண்ட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் சொல்கிறேன் நீ அதுக்கப்புறம் மெயினா வர வேண்டியதுதான் இங்கதான். லைக் இதுதான் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது. ஸோ கெட் நோட்ஸ் போட்டா நம்ம என்னென்ன நோட்ஸ் வந்துட்டு ரன் ஆகுது, என்னென்ன ஆக்டிவா இருக்கு, என்னென்ன ரெடிலாம் இருக்கு, அது எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு kubectl get notes அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறோம். ஸோ இப்போ மெயின் டாஸ்க் அக்கா என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு இன்ஜின் எக்ஸ் ஃபைலை வந்துட்டு டிப்ளாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. nginx இமேஜ் வந்துட்டு டிப்ளாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது வந்துட்டு டிப்ளாய் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் இந்த கமாண்டு. ஸோ அது போட்டா ஏற்கனவே நான் வந்துட்டு இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இப்படி வருது. ஆனா உங்களுக்கு என்ன வரும்னா லைக் கிரியேட்டட் அந்த மாதிரி ஒரு இது வரும். நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி அது ரன்னிங்ல இருக்கிறதுனால எனக்கு ஆல்ரெடி கிரியேட்டட் அப்படின்னு வருது. nginx ஆல்ரெடி எக்ஸிட்ஸ் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ லைக் nginx எப்படி வந்துட்டு டிப்ளாய் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் ரிசல்ட் வந்துட்டு வரும். இமேஜ்ல ஸ்டாட்டிக்காவே இருக்கு HTML ஃபைல். இது ஸ்டாட்டிக். ஆமா, மாடிஃபை பண்ணாதனால அப்படியே இந்த nginx ஃபைல் அப்படியே ஃப்ரண்ட் எண்ட் ஆக்சுவலா இது பண்ணவே டைம் ஆயிடுச்சு. ஸோ எதுவும் நாங்க இதுல மாடிஃபை பண்ணல. ஸோ ஸ்டாட்டிக்கா nginxலயே வச்சிருக்கக்கூடிய ஃபைல் வந்துட்டு இது. ஸோ எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு வியூ வந்துட்டு கிடைக்கும். லைக் இது கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணதும் கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். அந்த மாதிரி சொல்லிக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா 2 வகையில் இது நீங்கள் இந்த டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவன் வந்து என்னன்னா ஒன்று வந்து YAML ஃபைல் கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த மாதிரி கமெண்ட் லைன்லேயே பண்ணுறது. நாம் வந்து கமெண்ட் லைன்லேயே பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப இதுலேருந்து ஓவரால் பார்த்தா சிம்பிளிஃபையாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் QCTL YAML ஃபைல் எழுத பழக என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் இந்த கமெண்டில் ரன் பண்ணுறத விட உங்களுக்கு அந்த YAML ஃபைலில் எழுதுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடிச்சு. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் அதை ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்துக்கலாம், பட் ரீயூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஏதாச்சும் எங்கேயாச்சும் எரர் அடிச்சதுன்னா நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ கமாண்ட் லைன்ல போட வந்துட்டு நீங்க ஒரு கமாண்ட்ஸ் தான் போடுவீங்க. ஸோ எரர் அடிச்சதுன்னா நீங்க எந்த இடத்துல எரர் அடிச்சதுன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பிளஸ் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல இருக்காது. இங்க ஒரு கமாண்ட் போடுவீங்க, அங்க ஒரு கமாண்ட் போடுவீங்க. ஸோ மோஸ்டா அதனால்தான் சௌந்தர்யா அக்கா வந்துட்டு YAML ஃபைல் வந்துட்டு இது பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் சொன்னாங்க. ஓகேவா? இப்போ இவன் பண்ணியிருக்க கமெண்ட் வந்து இப்போ வந்து nginx ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி nginx இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கண்டெய்னர் வந்து இப்போ இந்த கிளஸ்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? பட் ஆனால் நம்ம இந்த கிளஸ்டரை வந்து ஆக்சுவலி இன்னும் டேரெக்டாக நம்ம இன்டர்நெட்க்கு இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணல. அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அதில் நீங்கள் HTTL பார்த்தீங்கன்னா QCTL எக்ஸ்போஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. என்ன இந்த nginx ஃபைலை வந்து லோட் பேலன்சர் மூலயமா அப்படி இது வெளியே காமிங்க அப்படிங்கிற மாதிரி போர்ட் 80 மூலமா அவுட் சைடில் ரவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த கமெண்ட் வந்து EKS வந்து என்ன பண்ணால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் லோட் பேலன்ஸ்ன்னு இதில் கொடுத்துட்டிங்கனாலே அவன் ஆட்டோமேட்டிக்காக போய் இது ALB ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டொமைன் நம்பர் வரும் தெரியுமா? அந்த டொமைன் நேம் வந்து இதுக்கு ரவுட்டிங் ஆப்ஷன்ற மாதிரி கொடுத்துருவான்.
ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஐபி இந்த கிளஸ்டரோட ஐபி அட்ரஸ் போட்டாலும் சரி, நீங்கள் அந்த ஆக்சுவல் அந்த ஏஎல்பியோட ஐபி அட்ரஸ் அந்த ஐபி அட்ரஸ் அந்த டொமைன் போட்டாலும் சரி, என்ஜிக்ஸோட ஃபைலுக்கு தான் ரீட் அவுட் ஆகும். நீங்கள் கியூப்சிட்டியில் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதாவது டிப்ளாய்மெண்ட்லேயே நிறையா இருக்குது, சர்வீசஸ் இருக்குது. அவன் சர்வீஸ் தான் க்ரியேட் பண்ணியிருப்பான். அந்த டிப்ளாய்மெண்ட்டுங்கிறதே ஒரு வகையில் இந்த லோட் பேலன்ஸுங்கிறதே ஒரு சர்வீசஸ் ஒரு டைப் தான். இது போக கிளஸ்டர் ஐபி இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டைப் இருக்குது. ஆக்சுவலா ரொம்ப பேசிக்கான டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. அது பண்ணவே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. ஆக்சுவலா இது வந்து இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். ஸோ அது பண்ணவே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. ப்ளஸ் நம்ம இன்னும் ஸ்ட்ரக்சர்டாகவும் எதுவும் கத்துக்கல. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு என்னென்ன பண்ண முடியுமோ கூடிய சீக்கிரம் படிச்சுட்டு பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அவ்வளோதான் கைஸ் நீ கிளாஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் QBCTL லாஸ்டா வந்துட்டு QBCTL கெட் SVC போட்டாதான் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஐபி ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் எல்லாரும் வந்துட்டு நம்மளோட Nginx ஃபைல வந்துட்டு இது பண்ண முடியும். அவ்வளவுதான். ஸோ அந்த ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் சிம்பிளான டாஸ்க் தான். பட் ஆனா நீங்க அந்த டெராஃபார்ம் ஃபைல் வந்து ரன் பண்ணிட்டாலே பாதி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். பிகாஸ் அது ரன் ஆகுறதுக்கு தான் உங்களுக்கு நிறைய நேரம் எடுக்கும். ஏன்னா நம்ம அதுல விபிசி, சப்நெட்ஸ், EC2, EKS எல்லாமே வந்து பண்ற மாதிரி இருக்குமா. ஸோ இதுல வந்து நாங்க ஒரு சிங்கிள் ஃபைலா வந்து போட்டிருப்போம். நீங்க வந்து இது தனித்தனியா கூட வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்டா இந்த டெராஃபார்ம் வந்து ரன் ஆகும்போது எரர் அடிக்கிறது வந்துட்டு எங்க எல்லாருக்குமே காமனான பாயிண்ட் வந்து EC2 அப்போ கான்ஃபிகரேஷன் தான். அந்த T2 மைக்ரோ, T3 அது எல்லாமே வந்து நீங்க ஃப்ரீ டைம்குள்ள அப்ளிகபிளா இருக்கிறது கொடுத்தாதான் வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஒரு ½ hour 45 minutes லைக் ரன் ஆகிட்டு கடைசியாக தான் உங்களுக்கு வந்து அதில் எரர்னே வந்து தெரியும். ஸோ நிறைய வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து கரெக்டாக கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து ரன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக இந்த கியூபர்நெட்டிஸ் ஒர்க் தான். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான டாஸ்க் தான். பட் ஆனால் டெராஃபார்ம் முடிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து பாதி ஒர்க் முடிஞ்ச மாதிரி. T3 பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவைலபிலிட்டி ஜோன்ஸும் செக் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுத்தான் மோஸ்டா எரர்ஸ் நான் பண்ணி எனக்கு வந்தது நான் சொல்றேன். ஸோ அது ரெண்டுத்துல தான் மோஸ்டா வந்த மாதிரி வந்துச்சு. ஓகேடா. யாருக்காவது டவுட் வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தா கூட சொல்லலாம். புரியல அது கூட சொல்லலாம். நல்லா நடத்தல அதெல்லாம் கூட சொல்லலாம். நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். கமெண்ட் கைஸ். இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, ஏதாச்சும் போடுங்க. என்ன தோணுதோ போடுங்க கைஸ். போடலான்னு இருக்கேன். நந்த கிருஷ்ணன், மதுஸ்மிதா, மது, கமான் கௌதம் ஏதாச்சும் கேப்பியே. போயிட்டானா? ஆமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ யாருக்கு எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா